அதாவது இப்போ இருக்கக்கூடியது அது அதிமுகவே கிடையாது. அமித்ஷா திமுக, அதிமுகன்றது போயிடுச்சு. அது கம்ப்ளீட்டா டோட்டலா அங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அது எடப்பாடியே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார். காரணம் என்ன, 4 ஆண்டு காலமா எங்க ஆட்சியை காப்பாற்றியது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இதுவரையிலே அகில இந்திய கட்சிகள் தான் டெல்லியில முடிவெடுப்பாங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் டெல்லிக்கு அடகு வச்சு டெல்லியில இருக்கிறவங்க டிக்டேட் பண்றாங்க. இவரோட சேரு. இன்னும் அடுத்த கட்டம் என்ன போவாங்க தெரியுங்களா? நான் இப்ப சொல்றேன். யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்ற வேட்பாளர் பட்டியல அமித்ஷா தான் டிக் பண்ணி கொடுக்க போறாருன்றதை நீங்களே பார்க்க போறீங்க. இதுதான் அகில இந்திய கட்சியில் நடக்குது. காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் அங்க போய் தான் அப்ரூவல் ஆகும். அதே போல இவர்கள் அங்க போய் உங்களுக்கு அவர் எந்த, அதாவது வந்து அமித்ஷா சந்திப்பு வந்து உங்களுக்கு நீங்க தான் பல டிவியில காட்டுறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு குற்றவாளிக்கு அது கண்ணுக்கு முகத்தை மூடிக்கிட்டு போனாரு. அதை எல்லா டிவிலையும் போட்டு காட்டுறீங்க. அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் தெரியல. அங்க கேட்டது வந்து யார் அந்த சாருன்னு எடப்பாடி கேட்டாரு. இப்ப எடப்பாடி அவர் பக்கத்துல இருந்தது யார் அந்த சாருன்னு நீங்க தான் கேட்டீங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து கரண்ட் கட் பண்றாங்க திமுக. அவர் எங்க போனாரு, எங்க கட்டாச்சு, எங்க போனாரு, எங்க கட்டாச்சு, ஸ்பெசிபிக்கா சொல்ல. அதாவது வந்து அவர் வாய் வந்ததெல்லாம் பேசுறதுலாம் சொல்லிட்டு முடியாது. நீங்க என்ன ரிப்போர்ட்டர்கள், நீங்களே விசாரணை பண்ணி எங்க கட்டாச்சு போட்டு போடுங்க. உங்களுக்கு தானே தெரியும் இல்ல, நீங்களே விசாரிச்சு கேளுங்க. பொய்யான குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேற என்ன. அதே மாதிரி கரூர்ல நடந்த கூட்டத்திலேயே வந்து திமுக நீங்க தானே பாத்தீங்க, உங்களுக்கு எல்லாரும் கண்ணு இருக்குல்ல, எல்லாரும் பார்த்து தானே போட்டீங்க. நீங்க தானே 1.5 லட்சம் பேர் வந்தாங்க. மாநாட்டு பந்தலுக்குள்ளே பல லட்சம் பேர் வர முடியலன்னு ஊடகங்கள் தான் சொல்லிச்சு. திமுக வந்து எதையுமே மறைக்கிறது பழக்கங்கள் கிடையாது. ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் தொண்டர்களே வந்தார்கள் என்று நீங்க ஊடகங்களே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பந்தலுக்குள் நுழைய முடியாமல் திக்குமுக்க ஆடினார்கள் என்பதும் எல்லா ஊடகங்களும் சொன்னார். ஆகவே இதை பார்த்து தாங்கி, எங்க கூட்டம்ன்றது கொள்கை கூட்டம், மற்றதெல்லாம் காக்கா கூட்டம் மாதிரி வந்து அதாவது எதிரிகள் எங்களை தாக்க திமுக தொண்டை எந்திரிச்சது. கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், என் கட்சி தொண்டன் தூங்குனானா கும்பகர்ம, எந்திரிச்சு நின்றானா இந்திரிச்சித்து. அது போல எதிர்ப்பு கணைகள் யார் எங்களை நோக்கி வர்றதுனால திமுக தொண்டன்லாம் இப்ப இந்திரஜித்து போல எந்திரிச்சு நின்று களத்துக்கு வந்துட்டாங்க. தேர்தல் களத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க.